அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டு கால யுத்தம் தற்போது ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 199வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கிறோம். இந்த சூழலை இதுவரைக்கும் மத்திய கிழக்கு ஒரு பதட்டமான காலகட்டமாகவே தன்னுடைய காலகட்டத்தை கடத்தி கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஒரு புறம் ஈரான் மீதான 40 நாட்கள் தாக்குதல்களை அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி அது ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கிற சூழல்ல அது ஒரு நிரந்தர யுத்த நிறுத்தமாக மாறுமா அல்லது அடுத்த கட்டம் என்னன்னு கேள்விகள் இல்லாமலேயே கடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் லெபனான் மீதான தாக்குதல்களை இடைநிறுத்துவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தாலும் அந்த இடைநிறுத்தல் அறிவிப்பை மீறி இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல்களை நடத்திக்கிட்டே இருக்கு. பதிலடி தாக்குதல்கள் லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்களும் நடத்திக்கிட்டு இருக்கிற செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும். இதுக்கு மத்தியில் 2 ஆண்டு கால யுத்தத்துக்கு பிறகு 199 நாட்கள் ஒரு யுத்த நிறுத்தமாக கடந்து கொண்டிருக்கிற காசா பெருநிலப்பரப்பிலையும் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை நடத்தியே வருது. அந்த செய்திகளும் ஒவ்வொரு நாளும் வெளியாகி கொண்டே இருக்கு. எப்படி பார்த்தாலும் மத்திய கிழக்கு ஒரு ஸ்திரமில்லாத நிலையை தான் தாண்டி கொண்டிருக்கிற சூழல்ல ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி திடீர்னு பாகிஸ்தானுக்கு போனார். பாகிஸ்தானில் கடைசி நிலவரங்கள் தொடர்பான பல பேச்சுவார்த்தைகளை நடத்தியதுக்கு அப்புறம் ஓமான் மஸ்கட்டுக்கு போனார். அங்கே போய் ஓமானுடைய தலைவரையும் அதிபரையும் சந்தித்து பேசினதுக்கு பிறகு மறுபடியும் பாகிஸ்தானுக்கே திரும்பி வந்தவர் இன்னைக்கு கிளம்பி மாஸ்கோவுக்கு ரஷ்ய தலைநகருக்கு போயிட்டார். ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புதினையும் சந்தித்து பேசியிருக்கிறார். ஈரானுடைய பக்கத்துணையாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான நட்பு நாடு ரஷ்யாவுக்கு அடுத்ததாக சீனா இருக்கு. ஈரான் எப்போவுமே சீனா ரஷ்யா கூட்டாண்மையோடு தான் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதே நேரத்தில் அமெரிக்க இஸ்ரேலிய அரபு நாடுகள் கூட்டணி அப்படிங்கிறது தனியாக அடுத்த பக்கமாக இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும். இப்படியான சூழலுக்கு மத்தியில் லெபனான் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் அகோரமாக முடுக்கிவிடப்பட்டிருக்கு. அதே நேரம் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களும் பதிலடி தாக்குதல்களை மிக கடுமையாக நடத்திக்கிட்டு வர்றாங்க. குறிப்பாக இன்னைக்கு ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ பல ஊடகங்களில் பரபரப்பாக வெளியிடப்பட்டிருக்கிற ஒரு வீடியோ தான். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை சேர்ந்த சண்டையிலே காயப்பட்டவர்களை எடுத்துக்கிட்டு ஹெலிகாப்டரில் ஏற்றிக்கிட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிற சூழலில் ஹிஸ்புல்லாக்களுடைய ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தப்படுது. அந்த தாக்குதலில் ஆன் த ஸ்பாட்டே ஒருத்தன் கொல்லப்படுறான். அதே மாதிரி 6 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய சோல்ஜர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க என்ற செய்திகள் வெளியாகி இருக்கு. இஸ்ரேலுடைய பல ஊடகங்களில் தலைப்பு செய்தியாக இதுதான் மாறியிருக்கு. லெபனானில் ஹிஸ்புல்லாக்களை அழிச்சிட்டோம், ஹிஸ்புல்லாக்களை முடிச்சிட்டோம், இனிமே எந்த அச்சுறுத்தலும் கிடையாது, த்ரெட்டே கிடையாதுன்னு அரசாங்கம் சொல்லுது. மறுபுறம் நம்ம ஃபோர்ஸஸே ஹிஸ்புல்லாக்கள் அடித்து தாக்குறாங்க, நமக்கு எதிரான பல தாக்குதல்களை நடத்துகிறாங்களே. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களான்னு அந்த வீடியோ எடுத்துக்கப்பட்டிருக்கிற தொலைவு வெறும் 200 மீட்டர் தொலைவில் இருந்து எடுத்த மாதிரி இருக்கு. அவ்வளவு அருகாமையிலே அவங்க நின்று வீடியோ எடுக்கிற அளவுக்கு தான் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு நிலை இருக்குன்னு அவர்களுடைய ஊடகங்களே கிண்டல் அடிக்கிற அளவுக்கு கடுமையான பதிலடி தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் தொடர்ந்து இஸ்ரேல் மேல நடத்தி வர்ற சூழல்ல இன்னைக்கு அல் ஜசீராவினுடைய அரபி பகுதிக்கு ஹிஸ்புல்லாக்களுடைய மிக முக்கியமான ஒரு பிரதிநிதி பேட்டி அளித்திருக்கிறார். பெயர் குறிப்பிடப்படாத பிரதிநிதின்னு சொல்லி இன்னைக்கு அல் ஜசீரா இந்த தரவுகளை வெளியிட்டிருக்கு. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு ரொம்ப அதிபயங்கரமான அறிவிப்பா இருக்கு. அது என்னன்னா, ஒன்றோ யுத்த நிறுத்தம், இல்லை என்றால் யுத்தம் என்ற நிலை தொடர வேண்டும். எங்களுடைய யுத்த நிறுத்தம்னு சொல்லிக்கிட்டே இஸ்ரேல் தொடர்ந்து எங்க மக்கள் மேல தாக்குதல்களை நடத்திக்கிட்டு இருக்கு. தெற்கு லெபனான் மேல தொடர்ந்து தாக்குதல்களை அவர் நடத்துறாங்க. நாங்க ஏத்துக்கவே மாட்டோம், பொறுத்துக்கவே மாட்டோம். பதிலடி தாக்குதல்களையும் நாங்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இது எவ்வளவு தூரம் பதிலடி தாக்குதல்களாக மட்டும் தொடரும்ன்றது தான் கேள்வியாக இருக்குங்கிறாரு. குறித்த அதிகாரி அல் ஜசீரா அரபி தளத்துக்கு சொல்லும் போது மேலதிகமாக என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் தெற்கு லெபனானில் பல பகுதிகளையும் கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்தது. இஸ்ரேலுடைய அறிவிப்பு என்னன்னா, தெற்கு லெபனானில் லிட்டானி ரிவர் இருக்கு, அந்த லிட்டானி ஆறு வரைக்கும் நாங்கள் கைப்பற்ற போறோம், கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் அளவுக்கு கைப்பற்ற போறோம்ங்கிறது தான் அவர்களுடைய அறிவிப்பு. ஆனால் 1-2 கிலோமீட்டர் கூட இன்னும் கைப்பற்றல. இத்தனை நாட்கள் சண்டைக்குள்ள அந்த அளவுக்கு கூட டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஹிஸ்புல்லாக்களுடைய ரத்வான் படைப்பிரிவுங்கிறாரு. இப்படியான ஒரு சூழல்ல இன்னைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல என்ன சொல்றாருன்னா, தங்களுடைய ஹிஸ்புல்லாக்கள் படைப்பிரிவு 1980களுடைய தந்திரங்களுக்கு மீண்டும் திரும்புவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். அதுக்கான படைப்பிரிவுகளை மிக தெளிவாக தயார்படுத்தி வைத்திருக்கோம். முன்கூட்டியே திட்டமிட்டப்பட்டிருந்த பல திட்டங்களுக்கு இணங்க தற்கொலை தாக்குதல்கள் நடத்துவதற்கு ஹிஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவுகள் தயாராக இருக்குங்கிறாரு. அதிர்ச்சியான ஒரு அறிவிப்பை அவங்க வெளியிட்டிருக்காங்க.
1980 காலகட்டங்களில் தான் ஹிஸ்புல்லாக்கள் அடிப்படை தாக்குதல்களை நடத்தியிருந்தாங்க. இப்போது அந்த தாக்குதல்களை அவங்க நிறுத்திட்டாங்க, நடத்துவதே இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த படைப்பிரிவுகள் அதை நிறுத்தி வைத்திருக்கிற சூழல்ல இஸ்ரேல் தொடர்ந்து இதே நிலையை செய்து வந்தால் வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் நார்த் இஸ்ரேலுக்குள்ள எங்களுடைய தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தக்கூடியவங்க நுழைவாங்க, அங்கே போய் பல தாக்குதல்களை நடத்துவாங்கங்கிற ஒரு அறிவிப்பை விடுத்திருக்காங்க. இது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு நிலையை தோற்றுவித்திடும்னு நான் சொல்கிறதுக்கு காரணம், நேரடி சண்டையை தாண்டி உள்ளே யார் நுழைஞ்சாங்கங்கிறது தெரியாமல் போகும். அங்கே நுழைஞ்சிட்டாங்கன்னா எந்த இடத்திலும் அவங்க அதை வெடிக்க செய்ய முடியும். இஸ்ரேல்ன்ற நாடே இல்லாமல் போகிற அளவுக்கு கூட அந்த பயங்கரமான நிலையை அவங்க உண்டாக்க முடியும்ன்றதைத்தான் கடுமையான ஒரு எச்சரிக்கையாக இன்னைக்கு விடுத்திருக்கு ஹிஸ்புல்லாக்கள். இந்த த்ரெட்டை ஹசன் நஸ்ரல்லா கூட கடந்த யுத்தத்தில் விடலை. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வந்திருக்குன்னு சொன்னால் அடுத்த கட்ட தாக்குதலுக்கு ஹிஸ்புல்லாக்கள் தெளிவாக தயாராக இருக்கிறாங்கிறது புலப்படுது. இந்த யுத்தத்தில் கடுமையான சேதங்களை சந்தித்து வரக்கூடிய இஸ்ரேலுடைய இராணுவ தரப்பு கடைசியில் நாங்கள் லெபனானை கைப்பற்றுவோம் பேர்வழிங்கிற பேரில் ஒரு தற்கொலை தாக்குதல்தாரிகளான வாய்ப்பை கொடுத்துருவாங்கன்ற ஒரு தாக்கம் தற்போது இஸ்ரேலுக்குள் உருவாகி இருக்கு. பல ஊடகங்களும் இஸ்ரேல் இதை பேசுகிறதை நம்ம பார்க்க முடியும். இவ்வளவு மிக கடுமையான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறது ஹிஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவுங்கிற செய்திகள் அல் ஜசீராவினுடைய அரபு தளம் இன்னைக்கு வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி ஹசன் நஸ்ருல்லா அவர்களுக்கு பதிலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாயிம் காசிம் அவர்கள் வெளியிட்டிருக்கிற அறிவிப்பு இன்னைக்கு வெளியாகி இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த யுத்த நிறுத்தம்ன்றது பெயரளவுக்கு உண்டான ஒரு யுத்த நிறுத்தம் ஆயிருக்கு. எனவே நாங்கள் யுத்த நிறுத்தத்தை மீறிக்கிட்டு இருக்கிற இஸ்ரேல் மேல மிக கடுமையான தாக்குதல்களை நடத்துகிற அதே நேரம் மிக பாரிய அளவு தியாகங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் எங்கள் குழு சரணடையாது, ஆயுதங்களை கீழே வைக்காது, அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தயாராக இருக்கோம், சரணடைய மாட்டோம், ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டோம், அடுத்த கட்ட தாக்குதல்கள் நிச்சயமாக நடத்துவோங்கிறதை அறிவிப்பை இன்னைக்கு விடுத்திருக்கிறார். அதே நேரம் சமீபத்திய நாட்களில் ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல்கள் மிக கடுமையாக அதிகரிச்சிருக்குங்கிற தரவுகளை நம்ம பார்க்க முடியும். இப்படி ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சண்டை உச்சம் தொட்டுக்கு இருக்கிற சூழல்ல எப்படியாவது இஸ்ரேலோட ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்துடணும்னு சொல்லி லெபனானுடைய அரசாங்கம் அமெரிக்கா தலைமையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அந்த பேச்சுவார்த்தையும் இதுவரைக்கும் முழுமையான ஒரு முடிவை சந்திக்கல. பேச்சுவார்த்தை நடத்துறோம், யுத்த நிறுத்தம்னு அறிவிச்சுக்கிட்டு தான் இஸ்ரேல் இந்த அநியாயங்களை செய்து ஏற்கனவே காசாவுக்குள்ள யுத்த நிறுத்தம் ஒப்புக்கிட்டு தான் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறாங்க. இஸ்ரேல் என்ன அநியாயத்தை செஞ்சாலும் அதை கேட்க யாருக்கும் இல்லை. அவன் எதையும் செய்யலாம் என்ற வகையில் தான் அவனுடைய நடவடிக்கைகளை மேற்கு நாடுகள் கடந்து போகுங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். இப்படியான ஒரு சூழல் இருக்கிற நிலையில் தான் ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் ரஷ்யாவினுடைய ராஜதந்திர பாதுகாப்பை எதிர்பார்க்குது. ஈரான் தகவலை இன்னைக்கு வெளியாக இருக்கு. ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தலைமையிலான குழுவினர் இன்னைக்கு ரஷ்யாவுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புதினோடு அவர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த செய்திகளை எல்லாம் அல் ஜசீரா முழுமையாக வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. அந்த சந்திப்பில் விளாதிமிர் புதின் அவங்க சில செய்திகளை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக நம்முடைய நட்பு எப்பவும் தொடரும், நாங்கள் உங்களோட எப்போவுமே இருப்போம், உங்களுக்கு தேவையான நாங்கள் பண்ணிக்கொண்டே இருப்போம். உங்களுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி முஸ்தபா அவங்க எனக்கு அனுப்பிய செய்தியும் எனக்கு கிடைச்சது. அதுக்கு நான் அவருக்கு மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஈரான் இந்த கட்டத்தை தாண்டி போகும்னு நான் நம்புகிறேன் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த இடத்திலே ஒன்றை கவனிச்சுக்கணும், என்னென்னா இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான முருகல் அதிகமான லாபம் யாருக்கு கிடைத்ததுன்னா ரஷ்யாவுக்கு தான் கிடைத்தது. அது ஏன் ரஷ்யாவுக்கு எப்படி கிடைத்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரஷ்ய அதிபர் புட்டின் அவருடைய உக்ரைன் மீதான தாக்குதல் காரணமாக ரஷ்யாவினுடைய எண்ணெய் ஏற்றுமதிக்கு பலத்த தடைகள் இருந்துச்சு. ஆனால் இப்போது பல நாடுகள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் என்னென்னா, ஹோர்முஸ் மூடப்பட்டிருக்கு. கத்தார், பஹ்ரைன், துபாய், சவுதி அரேபியா இப்படிப்பட்ட பல நாடுகளில் இருந்து நமக்கு எண்ணெய் எடுக்க முடியாது, ஈரானில் இருந்து எடுக்க முடியாதுன்ற போது யார்கிட்ட எடுக்கலாம்னு ரஷ்யாவிலிருந்து எடுக்கலாம்ன்றதால தான் ரஷ்யாவினுடைய பிஸ்னஸ் அதிகமாக நடந்து கொண்டு வர்ற சூழல்ல இன்னைக்கு இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 15 ஆண்டுகளுக்கு ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தம் நடைமுறையில் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் ஈரானுடைய மிக துல்லியமான தாக்குதல் ட்ரோன்களாக இருக்கிற ஷஹீத் வகையான ட்ரோன்களாக இருந்தாலும் சரி, மற்ற ட்ரோன்கள் எல்லாமே அவங்க ரஷ்யாவுக்கு விற்பனை செய்தது மட்டுமல்லாம அந்த தொழில்நுட்பத்தை ரஷ்யாவுக்கு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ரஷ்யா அவங்களுடைய தொழில்நுட்பங்களை ஈரானோடு பகிர்ந்திருக்கிறது. பாதுகாப்பு உடன்படிக்கை உச்சமாக இருக்கிற சூழலில் தான் ரஷ்யா பாதுகாப்பு சபையில் ஒரு அங்கத்தவராக இருக்கு. ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் 5 நிரந்தர உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ரஷ்யா, சீனா, அமெரிக்கா, பிரித்தானியா, அதே மாதிரி பிரான்ஸ். இந்த 5 நாடுகளிலும் ரஷ்யாவும் சீனாவும் வெளிப்படையாகவே ஈரானுக்கு ஆதரவாக இருக்கிற நிலையில தான்
இந்த சந்திப்பிலையும் எங்கள் மேலே ஏதாவது தீர்மானங்கள் கொண்டு வந்தால் தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணுங்கிற செய்திகளையும் இன்னைக்கு ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி விளாதிமிர் புட்டினிடத்தில் முன்வைச்சிருக்கிறார். ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு தீர்மானம் ஐநாவிலே கொண்டு வரப்பட்டது. பஹ்ரைனும் அமெரிக்காவும் இணைந்து ஈரானுக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானம். அந்த தீர்மானத்தை ஈரானுக்கு ஆதரவாக வீட்டோ செய்தது ரஷ்யா. அந்த தீர்மானத்தை அமெரிக்கா தான் கொண்டு வந்தாங்க பஹ்ரைனோடு இணைந்து. ஆனால் கொண்டு வந்திருந்தாலும் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிக்காம எதிர்த்து வாக்களித்து வீட்டோ பவரை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை நாஸ்தி பண்ணியிருக்கிறாங்க ரஷ்யா. ஈரானுக்கு ஆதரவாகவும் இந்த செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிற சூழலில் தான் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் படுத்தப்படுது. ஈரான் எது பண்ணினாலும் ரஷ்யாவுக்கு தெரியாமல் பண்ண மாட்டாங்கங்கிற ஒரு நிலையை இருப்பதை நம்ம அவதானிக்க முடிகின்றது. அதே நேரத்தில் ஈரானுடைய தலைமை காரணம் அமெரிக்கா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இன்னைக்கு ஜெர்மனுடைய அதிபர் வெளியிட்டிருக்கிற அறிவிப்பில் நம்ம பார்க்கலாம். அந்த அறிவிப்பில் அவர் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஈரானுடனான யுத்தத்தில் இருந்து வெளியே வருவதற்கான என்ன திட்டங்கள் எல்லாம் அமெரிக்கா வச்சு கொண்டிருக்கின்றது எங்களுக்கு புரியவே மாட்டேங்குதுங்கிறாரு. ஏன்னா ஈரானுடைய யுத்தத்திலிருந்து இப்போ வெளியே போகணும். அவங்க வெளியேறாமல் இருக்காங்கன்னா இன்னும் மாட்டிக்கிட்டு குழியிலே போய் மாட்டிக்கிட்டாங்க. எனவே அதிலிருந்து அவங்க வெளியே போகணும். எப்படி வெளியேற போகிறாங்கன்றதான் இங்கே இருக்கிற கேள்விங்கிறாரு ஜெர்மனுடைய அதிபர். மேலளவா என்ன சொல்கிறாருன்னா, ஈரானியர்களை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாகவே ரொம்ப திறமையாக பேச்சுவார்த்தையை நடத்துகிறாங்க. நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈரானுடைய தாக்குதல் யுத்தத்தை எடுத்துக்கிட்டால் ரொம்ப திறமையாக யுத்தத்தை அவங்க பண்ணி முடித்தாங்க. உலகமே பார்த்துட்டு இப்போ ஜெர்மனுடைய அதிபர் சொல்லும்போது ஈரானியர்கள் வெளிப்படையாகவே ரொம்ப திறமையாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நினைத்ததை விட தெளிவாகவும் வலிமையாகவும் அவருடைய பேச்சுவார்த்தை பாணி அமைஞ்சிருக்குங்கிறாரு. ஏன்னா ஒரு பேச்சுவார்த்தையை முறிக்கவும் இல்லை, முறிக்க வேணும்ன்ற லெவலில் ஈரானியர்கள் பேச்சுவார்த்தை தொடர்வதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ பேச்சுவார்த்தை நடக்குதானா இல்லையானா, இல்லை முறிஞ்சிருச்சுன்னு இல்லை, முறியவும் இல்லை. அப்போ ஒன்கோயிங்காக இருக்கிற மாதிரி ஒரு நிலைமையில் மெயின்டைன் பண்ணுறதுல ஈரானியர்கள் தேர்ந்தவங்க என்ற செய்திகளை எல்லாம் இன்னைக்கு ஜெர்மனுடைய அதிபர் சொல்லியிருக்கிறார். இதே வேளை தான் அணுசக்தி பேச்சுவார்த்தையை பிற்பட்ட ஒரு காலத்துக்கு வச்சுக்குவோம்னு ஈரான் இன்னைக்கு விடுத்திருக்கிற அறிவிப்பில் ஆக்சியோஸ் வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா, அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை பிற்பட்ட ஒரு காலத்துக்கு வச்சுருக்குவோம். அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை இழுபறி நீடிக்குது. அப்படின்னு அணுசக்தி பற்றி பேச்சுவார்த்தையை பிறகு வச்சுக்குவோம். ஹோர்மோஸ் திறப்பதை பற்றி பேசுவோம், நாங்கள் ரெடியாக இருக்கோம்ங்கிறாங்க. இதுவும் ஏற்கனவே ஜெர்மன் அதிபர் சொன்ன மாதிரி ஈரானுடைய பேச்சுவார்த்தை திறமையில் இருக்கிற ஒரு பகுதி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். காரணம் என்னன்னா, இப்போ அணுசக்தி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டால் வெகு சீக்கிரம் அங்கே இருக்கிற செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை என்ன பண்ணுறதுன்ற கேள்வி இருக்கு. ஏற்கனவே அவங்க அதற்கான தயாரிப்புகள் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க நியூக்ளியரோட வாசலே நிற்கிறாங்க. செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிற சூழலில் பேச்சுவார்த்தை இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தையோ அல்லது அணுசக்தி துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ விட்டு கொடுக்க வேண்டி வரும்ன்றதால தான் அதை விட்டு கொடுக்காம இப்போ காலத்தை கடத்திக்குவோம், டைமை மிஸ் பண்ணுவோங்கிற மாதிரி பண்ணுறாங்க. நம்ம அணுசக்தி பேச்சுவார்த்தை வேறும்னா பேசுவோம்னு சொல்லி இன்னைக்கு அறிவித்தது அமெரிக்கா பாகிஸ்தான் வழியாக ஈரானுக்கு அனுப்பிய செய்திகளே வெளியாக இருக்கு. அதே நேரம் ராய்ட்டர் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கிற செய்தியில் ராய்ட்டர் இன்னைக்கு ஹோர்முஸ் கடந்து போகிற கப்பல் தொடர்பான தகவல்களை வெளியிட்டிருக்கு. கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக குறைந்தது 7 கப்பல்கள் ஹோர்முஸை தாண்டி போயிருக்கு. அதிலும் ஒரு பாரிய ஈரானிய சரக்கு கப்பல் கடந்து போயிருக்குங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாருன்னா, எங்க ஃபோர்ஸஸ் அப்படி கண்ணை நீட்டிக்கொண்டு இருக்கிறாங்க, உள்ளே ஈரான் கப்பல்கள் நுழைய முடியாதுங்கிறாரு. ஆனால் ஈரானுடைய ஒரு கப்பல் இன்னைக்கு ஈரானை நோக்கி பயணிச்சிருக்குங்கிற செய்திகள் இன்னைக்கு ராய்ட்டர் வெளியிட்டிருக்கிற செய்திகளை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதே நேரத்தில் பஹ்ரைன் வெளியிட்டிருக்கிற ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. ஈரான் பஹ்ரைன் மீது தாக்குதல் நடத்துகிற சந்தர்ப்பத்திலே பஹ்ரைனுக்கு எதிராக ஈரானுக்கு ஆதரவாக நின்னாங்கிற குற்றச்சாட்டில் 69 பேருடைய குடியுரிமை ரத்து செய்யப்பட்டிருக்குங்கிற செய்திகளை பஹ்ரைன் வெளியிட்டிருக்கு. பஹ்ரைனில் இருக்கிறவங்க ஈரானுக்கு ஆதரவாக இருந்தாங்க, அதனால் அவர்களுடைய குடியுரிமை நாங்கள் ரத்து பண்ணியிருக்கோம். இது சம்பந்தப்பட்டவர்களுடைய குடும்பத்தினரும் பொருந்தும் என்ற அறிவிப்பை இன்னைக்கு பஹ்ரைன் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து இந்த ஈரான் அமெரிக்கா இஸ்ரேலிய யுத்தம் என்ற ஒரு பதட்டமான சூழலை மத்திய கிழக்கை வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், மத்திய கிழக்கு மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு மொத்த மத்திய கிழக்கு முழு உலகமும் அமைதியாக வாழ வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் என்ற பிரார்த்தனைகளை வல்ல ரஹ்மான் அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கிறேன். அதே நேரம் ஆக்கிரமிப்பாளருக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. தொடர்ந்தும் இணைஞ்சிருங்க. வாய்ஸ் ஆஃப் யாசிர் மற்றும் யாசிர் அரஃபாத் ஆகிய 2 சேனல்களோடும் உங்களுக்கு தேவையான உண்மையான செய்திகளை கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம்.